பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலவேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 23வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தராலே ஆயிற்று. இந்த நாளுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். அவர் செய்கிற காரியம் உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்க போகிறது. யோபு பக்தன் சொல்லும்போது, யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடாத காரியத்தை, உங்களுடைய சிந்தனைக்கு எட்டாத காரியத்தை அவர் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். 22வது வசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கண்பானவர்களே, இந்த ஆச்சரியமான காரியம் எங்கே நடக்கிறது தெரியுமா? எந்த காரியத்தை நீங்கள் ஆகாது என்று உதறி தள்ளினீர்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் தோன்ற பண்ண போகிறார். ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில், யாருக்கும் பிரயோஜனமற்ற நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாய் பயன்படுத்த போகிறேன். எந்த காரியத்திற்கு இருந்து உன்னை தள்ளினார்களோ அந்த காரியத்தில் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கவனி. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, வீடு கட்டுதலாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். எபேசியர் 2:20 வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய உபதேசத்தில், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், தீர்க்கதரிசியுடைய உபதேசத்தில் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுமேயானால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். காரணம், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆச்சரிய விதமான வழிகளில் உங்களை நடத்தும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள், நீங்கள் கர்த்தரால் கட்டப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, கர்த்தராலே ஆயிற்று. எங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்த எல்லா காரியங்களையும்
இந்த மாதத்தில் நீ ஜெயமாக்கி தரப்போகிறீங்கப்பா. ஆச்சரியமான காரியத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை நீர் நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தள்ளப்பட்டு போன வாழ்க்கைகள் திரும்ப கட்டப்படட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.